வணக்கம் நண்பர்களே, என் எதிர்கால விவசாயிகளே, அன்பு சகோதரர்களே மற்றும் உலக தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே இடம் பார்க்க வந்துருன்னா, நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து சரியாக ஒரு 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள என்பாக்கம் அப்படின்ற ஊரில் ஒரு அருமையான அற்புதமான ஒரு 4 ஏக்கர் அருமையான தாரோடு ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலத்தை பார்க்குறத வந்திருக்கோம். இந்த விவசாய நிலத்தை பற்றி சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. 100க்கு 100 மார்க் கொடுப்பேன். இந்த மாதிரி ஒரு அருமையான அற்புதமான சூப்பரான ஒரு விவசாய நிலத்தை தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கக்கூடிய இந்த இடம் தான் அந்த இடம், சரிங்களா? இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏக்கர், ஒரு இலவச மின்சார வசதி, ஒரு போர் வசதி, 2 வீடு மற்றும் ஒரு சர்வீஸோடு நமக்கு அழகாக அற்புதமாக நமக்கு விலைக்கு வந்திருக்கு. இது தாம்பரத்தில் சரியாக 53 கிலோமீட்டர் தொலைவிலும், அண்ணா நகர் டவர், சென்னை அண்ணா நகர் டவரிலிருந்து சரியாக 73 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு அருமையான அற்புதமான ஒரு விவசாய நிலம். நம்ம இடத்துக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு. நம்மளுடைய தார் ரோடு ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு 7 அடிக்கு மேலே தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. அருகிலே அற்புதமான ஒரு பாலாறு சென்று கொண்டிருக்கிறது. ஆற்றை ஒட்டி அழகாக இருக்கக்கூடிய ஒரு என்பாக்கம் அப்படின்ற ஒரு கிராமம். அதை தெரிந்து பார்த்திங்கன்னா இப்போது அதே என்பாக்கம் அப்படின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தாண்டே நம்முடைய விவசாயம் அமைந்திருக்குது. இது மொத்தம் 4 ஏக்கரு. இடத்துடைய வடிவமைப்புலாம் நான் உங்களுக்கு காட்டுறதை பார்த்தீங்கன்னா ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப அழகாக அற்புதமாக 7 அடி ரோடு ஃப்ரண்டேஜோட 2 வீடு, ஒரு இலவச மின்சார வசதி மற்றும் வீட்டு சர்வீஸும் இருக்குது. மற்றும் ஒரு போர் வசதியோட செம்மண் செங்காட்டு மண் பூமி. இந்த விவசாய நிலத்தில் நம்ம எல்லாமே இதில் பயிரிடலாம். அதை நான் உங்களுக்கு லைனான செய்யலான்னு சொல்கிறேன். முதல்ல இடத்துடைய வடிவமைப்பு பாருங்கள். இது நம்ம இடத்துடைய வடிவமைப்பு. இடம் இப்படி தான் இருக்குது. ரொம்ப அழகாக அற்புதமாக, ரொம்ப ஒரு நீட்னஸாக அழகாக இருக்குது. இப்போ தற்சமயம் எதுவும் பயிர் வைக்கல, இடம் சேல்ஸ் பண்ணிடுறதுனால எதுவும் நம்ம இடத்துல மட்டும் எதுவும் பயிர் வைக்கல. மற்றபடி பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் அற்புதமாக கலக்காய், தர்பூசணி, ஒலாம்பழம், நெல் எல்லாமே பயிர் வச்சுருக்காங்க. இது ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய நிலனால தண்ணி ரொம்ப அற்புதமாக இருக்குங்களா. வந்து 20 அடியில் தண்ணி கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு போரே இதுக்கு தேவையான அளவுக்கு போதுமான அளவுக்கு இருக்கக்கூடிய தண்ணி வசதி போதும், சரிங்களா? ஏன்னா இங்கெல்லாம் ரொம்ப தண்ணிக்கு பற்றாக்குறைன்றது என்றுமே வராது. வருடம் முழுவதும் ஆட்டோமேட்டிக் பயிர் வச்சுட்டே இருக்கலாம். ஒரு சென்டின் விலை 50,000 ரூபா. நார்மல் ரேட்டு தான், பரவாயில்ல, தாராளமாக நான் சொல்லுவேன். வாங்கலாம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, குறைபாடு எதனா இருக்குன்னா நம்ம சொல்லலாம். இந்த இடத்துக்கு எந்த விதமான குறைபாடுமே கிடையாது. ஒரு 1 கிலோமீட்டரில் கிராமம் இருக்குது. நம்ம இடத்துல வீடு இருக்குது. ஒரு 2 வீடு, அற்புதமான 2 வீடு இருக்குது. எந்த விதமான டேமேஜ் இல்லாமல் அற்புதமாக இருக்குது 2 வீடு. ஒரு சில தென்னை மரங்கள் இருக்குது, ஒரு மாமரம் இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் குறைபாடு சொல்வதற்கு இல்லை. ரொம்ப அற்புதமாக இருக்குது லேண்டு. ரேட்டு வந்து நெகோஷியபிள் தான், கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது. நீங்கள் இடத்த நேரடியாக வந்து பாருங்கள். இந்த இடத்த பார்க்குறவங்களுக்கும் இடம் பிடிக்கணும், டாக்குமெண்டேஷன் எடுத்து ஒரு காப்பி தரேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக நம்பி 100க்கு 100% இடத்த கிரையம் பண்ணலாம். இந்த இடத்துக்கு நான் 100 மார்க் தருவேன். கண்டிப்பாக நானாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த இடத்த வாங்குவேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நான் ஒரு இடத்த பார்வையிடும் போதே நான் வாங்குகிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்வையிடுவேன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு இடம் பிடிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த இடத்த நான் எடுப்பேன், வாங்கலான்னு சஜஷன் பண்ணுவேன். இல்லைனா குறைபாடு இருக்குன்னு நான் சொல்லிவிடுவேன், என்னென்ன குறைபாடு இருக்குன்னு சொல்லுவேன். பட் இந்த இடத்துல எந்த விதமான குறைபாடும் இல்லை. இடம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நான் எதிர்பார்க்குற அனைத்து அம்சங்களும் ஒரு இடம் வாங்கினா ஒரு விவசாய நிலத்துக்கு என்னென்ன அம்சங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுவோமோ அத்தனை விதமான அம்சங்களும் இந்த நிலத்தில் இருக்குது. அதனால் இந்த இடத்த நீங்கள் தாராளமாக நம்பிக்கை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு ரேட்டு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கம்மி பண்ணி தரேன். நீங்கள் வந்து பாருங்கள். இடம் உங்களுக்கு 100% கண்டிப்பாக பிடிக்கின்றது என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். மற்றபடி இந்த இடத்த பற்றி வேறு எதனா தகவல் வேணும்னா எனக்கு காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள். அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. சார், என்பாக்கம் இடத்த நான் பார்வையிடணும், சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு என்ன கேட்டிங்கன்னா, இந்த இடம் விற்காமல் இருந்தாலோ இல்லை புக்காகாமல் இருந்தாலோ கண்டிப்பாக 100% நான் உங்களை கண்டிப்பாக கூப்பிட்டு போய் காட்டுறேன். நான் ஃபோன் அட்டன் பண்ணேன்னு சொல்லிட்டு யார் தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருங்க, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு இடங்கள்லாம் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். இது மார்கழி மாதம், மேக்ஸிமம் இந்த இடம்லாம் வந்து தை மாதமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இது அருமையான ஒரு புஞ்சை நிலம். இது நஞ்சை நிலம் கிடையாது, புஞ்சை நிலம். அனைத்து விதமான மர வகைகள், நெல், கரும்பு, வாழை, மாகனி, ஈட்டி, முக்கியமாக சந்தன மரம், செம்மரம். இந்த இடத்துடைய இடது பக்க வடிவமைப்பு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அழகாக அற்புதமாக நீட்டாக இருக்குது. அது மாதிரி எல்லா வகையான மரப்பயிர்களும் மற்றும் நெல்மணிகளும் வைப்பதற்கு உகந்த ஒரு அருமையான ஒரு விவசாய நிலம். அதனால் 100க்கு 100 மார்க் நான் தரேன் இந்த இடத்துக்கு. விலைவாசி இந்த இடத்துல ஏரியாலாம் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து ஒன்றும் இல்லாத வகைமுத்து நிலமே வந்து பார்த்திங்கன்னா 30,000 40,000 சொல்லும்போது இது எல்லாம் வளமிக்க ஒரு அருமையான ஒரு லட்சுமி கலாச்சாரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விவசாய நிலம்ன்றதுனால நான் இதுக்கு 100 மார்க் கொடுத்துருக்கேன். மற்றபடி இந்த இடத்தை பற்றி வேறு எதனா தகவல் வேணும்னா எனக்கு கொடுங்க, பேசுவோம். நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நண்பன், விவசாயிகளின் தோழன் சிவகுமார் தாண்டவராயன். நன்றி, வணக்கம்.